நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடம்பா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கடம்பா தொக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதத்தோடு தொட்டுட்டோன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் போட்ட உடனே அடுத்து நம்ம கலந்து வச்சுக்கிற கடம்பாவை போட்டுடலாம். இந்த கடம்பாவில் வந்து நான் என்னென்ன அரைச்சி போட்டிருக்கேன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடம்பா கூட இந்த மாதிரி கடம்பாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அது கூட இந்த அரைச்சி வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தாளிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து கடம்பா வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம மசாலாலேயே நிறையா தண்ணி இருக்கிறனால நம்ம அப்படியே வந்து ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி வந்து எல்லாமே இதாகிட்டு அதனோட மசாலா மட்டும் மேலே வருது. பட் மசாலா வேகிறது தான் லேட் ஆகும். கடம்பா வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வெந்துடும். 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இதுலேயே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடும் போல் அழகாக இருக்குது. ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வெள்ளையாக வந்திருக்கு. இது வந்து கடம்பா வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஈவன் இந்த மசாலா வந்து நம்ம ஒயிட் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட. நம்ம இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கடம்பா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கடம்பா தொக்கு ரெடி.